குழந்தை கிருஷ்ணன், குட்டி கண்ணன், பாலகிருஷ்ணனாக கண்ணபிரான் இருக்கான். இப்ப பெரியாழ்வாராகிய அந்த யசோதை இந்த குழந்தை கிருஷ்ணனை குளிக்கவான்னு கூப்பிடுறான். நம்ம கிருஷ்ணன் அவ்வளவு ஈஸியா வருவானா? வரமாட்டேன்னு அவன் அடம் பிடிக்கிறான். யசோதையோ குளிக்கவான்னு கூப்பிடுறா. இப்ப யசோதை யாரு? பெரியாழ்வார். பெரியாழ்வாராகிய யசோதை குளிக்கவாடான்னு பிடிச்சி இழுத்தா இவனோ வரமாட்டேங்கிறான். யசோதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரே ஆர்கியூமெண்ட். கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் வரமாட்டேன், எதுக்காக குளிக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லைன்னா. யசோதை சொன்னா, இல்லடா உன் திருமேனி கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அதனால குளிக்கணும் தான். என்னது, என் திருமேனியில் அழுக்கா, எப்படி வந்ததுன்னு கேட்டான். அதுக்கு தான் யசோதை சொல்றாளாம், நீ வீடு வீடா போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்ட இல்லையா, உன் திருமேனி முழுக்க வெண்ணெய் வாசனை தான் இருக்கு. இப்போ கிருஷ்ணன் கையில வெண்ணெய் இல்லாம இருக்கலாம், கரண்டா அவன் வெண்ணெய் சாப்பிடாம இருக்கலாம், ஆனா கிருஷ்ணன் கிட்ட போனாலே வெண்ணெய் வாசனை வந்துடுறதாம். அதனாலதான் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிப்பாராம், அந்த வெண்ணெய் திருடின கிருஷ்ணன் தான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா பள்ளி கொண்டு இருக்கார். அதனாலதான் திருவரங்கநாதன் பக்கத்துல அவர் திருவாய்க்கு அருகில போய் பாருங்க, வெண்ணெய் வாசனை வரும்னு பராசர பட்டர் சாதிப்பாரும்பா. அப்ப யசோதை சொல்றா, எப்ப பார்த்தாலும் உன் கிட்டக்க வந்தாலே வெண்ணெய் வாசனையா இருக்குடா, ஏன்னா உடம்பு முழுக்க பூசின்னு இருக்க போல இருக்கு, அதனால நீராடவா, குளிச்சாதான் இதெல்லாம் போகும்னா. நம்மால் சும்மா இருப்பானா? கிருஷ்ணனை போல பேச முடியுமா? அவன் சொன்னா, நல்ல வாசனை தானே, நாமெல்லாம் ஆயர்கள், பசுமாட்டு வாசனை, வெண்ணெய் வாசனை, தயிர் வாசனை தானே நம்ம மீது வரும், வேற என்ன வாசனை வரும்? சென்ட் வாசனையா வரும்? இதெல்லாம் நல்ல வாசனை தான், இது இருந்தாதான் நான் ஆயன் என்று தெரியும், அதுக்கெல்லாம் குளிக்க மாட்டேன்னா. யசோதை சொன்னா, அது மட்டும் இருந்தா பரவாயில்லடா, நீ வெண்ணைய திருமேனியில பூசிண்டு அத்தோட விளையாட போன இல்லையா, அந்த புழுதி எல்லாம் வெண்ணையோட ஒட்டின்னு இருக்கலாம். புழுதி என்பது இந்த வெண்ணையோடு சேர்ந்து படிந்திருப்பதாலே உன் திருமேனியில நன்னா ஒட்டின்னு இருக்கு. அதனால சொல்றத கேளு, நீ நீராடித்தான் ஆக வேண்டும். கிருஷ்ணன் சொன்னான், அவ்வளவுதானம்மா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு. பாருங்க, நம்மாத்து குழந்தை மாதிரியே சாக்கு சொல்றான். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுமா, நாளைக்கு குளிச்சுக்கலாமேன்னா. யசோதை கேட்டா, ஏண்டா நாளைக்கு குளிக்கிறதுன்னா, திண்ணென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். அப்ப இன்னைக்கு இரவு படுக்கையில இந்த வெண்ணெய் புழுதியோடயே சேர்ந்து படுத்துக்கலாம்னு நினைச்சிட்டியா? நான் விட மாட்டேன்டா, நான் பொறுப்புள்ள அம்மா தெரியுமோ அப்படின்னா. கிருஷ்ணன் பார்த்தான், என்ன சொன்னாலும் அம்மா ஏதோ ஒண்ணு கவுண்டர் அடிச்சுட்டே இருக்காளே. அதனால சொன்னான், அம்மா ஒரு சின்ன வேலை இருக்கு, விளையாடிட்டு வந்துடுறேன், நீ குளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வை. பாருங்க இவன் என்னென்னலாம் சொல்லி சமாளிக்கிறான்னு. குளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் போய் ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு வந்துட்டுமான்னா. யசோதை சொன்னா, பாரு, இந்த பேச்சுக்கே இடம் இல்ல, எல்லாம் தயாரா வச்சிருக்கேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நீ தேய்த்து குளிப்பதற்கான எண்ணெயோட வந்துட்டேன். ஏன்னா நீ பூசின்னு இருக்கிய இத்தனை அழுக்கு, இதெல்லாம் போறதுக்கு வெறும்ன குளிச்சா போதாது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் போகும், அதனால எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். கிருஷ்ணன் விடுவானா?